கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தைப் போல சரியான குணநலன்களை கற்றுக் கொடுக்கும் கடிதமாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட கடிதம் இல்லை. மாறாக இது கண்டிக்கும் ஒரு நிருபமாயிருக்கிறது. கலாத்திய விசுவாசிகளின் அடிப்படை விசுவாசமே தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். எனவே இந்த நிருபத்திலே நாம் எந்த பாராட்டு உரையையும் பார்க்க முடியாது. மட்டுமல்ல, மற்ற திருச்சபைகளுக்கு எழுதும் பொழுது தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்டது போல அவர்களுக்கு எந்த ஜெப குறிப்பையும் அவர் கொடுக்கவில்லை. இது வித்தியாசமான ஒரு கடிதம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலாக காத்திருக்கும் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யோபு 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 47ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவிற்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் தந்தருளினார் என்று கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை 20 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் முதல் பாடமாக கலாத்தியர் நிருபத்தின் முகவுரையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கலாத்தியர் நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது? கலாத்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக எழுதினார்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக அவளோடு ஆயத்தமாகி காத்திருக்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலேயும் தம்முடைய வல்லமையினாலேயும் ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்கிறார். இந்த நிருபமானது கிறிஸ்துவுக்கு பின் 57ஆம் ஆண்டிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய 3வது ஊழிய பிரயாணத்தின் பொழுது அவர் எபேசுவிலே 2 ஆண்டு காலம் தங்கியிருந்த பொழுது அவர் இதை எழுதியிருக்க வேண்டும். என்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே இருக்கும் பொழுது ரோமர் நிருபத்தை எழுதுவதற்கு சற்று முன்னதாக இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதினார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். டாக்டர் லென்ஸ்கி என்பவர் சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது ஊழிய பிரயாணத்திலேயே கொரிந்து பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 53ஆவது ஆண்டிலே இதை எழுதினார் என்று சொல்கிறார். கலாத்தியா நாட்டிற்கு பவுல் அப்போஸ்தலன் சென்று வந்த பிறகு யூதர்கள் அநேகர் விசுவாசிகளாக மாறியிருக்கிறார்கள் என்றும் அன்றைய திருச்சபை மக்களும் இந்த யூதர்கள் சொல்வதையே அதிகமாக கேட்கிறவர்களாக இருந்தார்கள் என்றும் கண்டறிந்து கொண்டார். எனவே யூதர்கள் கூறும் தவறான செய்திக்கு எதிராக தெளிவான சுவிசேஷத்தை அறிவிக்கவே பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். கலாத்திய நாட்டு மக்களை பவுல் அப்போஸ்தலன் 3 ஊழிய பிரயாணங்களின் போதும் சந்தித்தார். கலாத்தியாவில் இருந்த திருச்சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய இறுதி வார்த்தைகள் இது என்று சொல்லலாம். பவுல் 3வது ஊழிய பிரயாணத்திற்கு பின்னர் இதை அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியர் நிருபத்தை பொறுத்தமட்டிலேயும் எந்த ஒரு கூட்ட மக்களுக்காக இது எழுதி அனுப்பப்பட்டதோ அவர்கள் மிக முக்கியமானவர்கள். மற்ற நிருபங்களை பொறுத்தமட்டிலேயும் குறிப்பிட்ட ஒரு கூட்ட மக்களுக்கென்று எழுதப்படாமல் எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது. ஆனால் இங்கே கலாத்தியா நாட்டிலே யூதர்களாயிருந்து திருச்சபைக்குள்ளே வந்தவர்களுக்காக குறிப்பாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் கலாத்தியா நாட்டை சென்றடைந்த பொழுது அங்கே வடக்கு கலாத்திய கொள்கை, தெற்கு கலாத்திய கொள்கை என்பது உண்டாயிற்று. பவுல் அப்போஸ்தலன் முதலாவது கலாத்தியா நாட்டிலே சந்தித்த அந்த பகுதியில் உள்ள திருச்சபை மக்களுக்கு என்று எழுதப்பட்டது. இவ்வாறு கூறினாலும் இது மற்ற பகுதிகளுக்கும் வாசிக்கும்படியாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்கும் தான் பவுல் இதை எழுதினார் என்றும் நாம் சொல்லலாம். இது மிகவும் பெரிய பரந்த ஒரு பகுதி. பல முக்கியமான திருச்சபைகள் இந்த பகுதியிலே நிறுவப்பட்டிருந்தன. கலாத்தியா என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை குறித்து கூறாமல் ரோம பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த கலாத்தியா நாடு முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது.
பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது அது பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஆனால் இந்த கலாத்தியர் நிருபம் ஒரு பெரும் நிலப்பரப்பிலே இருந்த பல திருச்சபைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று மிக தெளிவாக இது கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மிக குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். அங்கே அநேக திருச்சபைகள் உண்டாயிருந்தன. பிரான்ஸ் நாட்டு மக்களின் மூதாதையர்கள்தான் குறிப்பாக இந்த கலாத்தியா நாட்டிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு பின் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ளே நுழைந்து ரோம அரசாட்சியை அந்த பகுதியிலிருந்து விலக்கினார்கள். பின்னர் இவர்கள் கிரேக்க நாட்டிற்குள்ளும் சென்று கிறிஸ்துவுக்கு முன் 280ஆவது ஆண்டிலே கிரேக்க நாட்டிற்குள்ளேயும் படையெடுத்து சென்றார்கள். அவர்கள் யுத்த வீரர்களாகவும் தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறவர்களாயும் காணப்பட்டார்கள். பித்தினியா நாட்டு அரசனான நிக்கோமெடிஸ் என்பவருடைய அழைப்பின்படி அவர்கள் சின்ன ஆசியாவிற்குள்ளேயும் கடந்து வந்து உள்நாட்டு போரையும் முறியடிக்க அவனுக்கு உதவி செய்தார்கள். இவ்வாறாக சின்ன ஆசியாவின் ஒரு பகுதியிலேயே ஒரு முக்கியமான கூட்டத்தினராக மாறினார்கள். அந்த இடம் அவர்களுக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த சீதோஷ்ண நிலை சிறப்பான சீதோஷ்ண நிலையாய் இருக்கிறது. மேலும் அந்த பகுதி மிக அழகான ஒரு பூகோள அமைப்பை கொண்டதாய் இருக்கிறது. மத்தியதரை கடலை ஒட்டி இருக்கிற துருக்கி நாடு, கிரேக்க நாடு இவை மிக அழகு நிறைந்த பகுதிகளாகும். அந்த பகுதியின் இயற்கை அழகு இன்றும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு பயணிகளை தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 189ஆவது ஆண்டிலே இங்கே வந்து தங்கிய அந்த பிரான்ஸ் தேசத்து மூதாதையர்களை ரோம சாம்ராஜ்யம் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. அதை ஒரு தனி நாடாக்கியது. பல்லாண்டு காலமாக தங்களுடைய சொந்த கலாச்சாரத்தை அவர்கள் விட்டு விடாமல் பாதுகாத்து வந்தார்கள். தங்களுடைய மொழியை அவர்கள் காத்து வந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் தனது முதல் ஊழிய பிரயாணத்திலே ஸ்தாபித்த சபைகளிலே சில இந்த கலாத்தியா நாட்டிற்குள்ளே இருந்தது. எனவேதான் இந்த திருச்சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பா நாடு, இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்கா நாட்டிற்கு குடியேறிய மக்களின் குணநலனும் இந்த கலாத்தியா நாட்டிலே வந்து இவ்வாறு குடியேறிய மக்களின் குணநலனும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த கலாத்தியாவின் பகுதியிலே வாழ்ந்த மக்கள் மிக கொடூரமானவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ரோம சக்கரவர்த்தி ஒருவர் இந்த மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்கள், எதை குறித்தும் உடனே செயல்படுகிறவர்கள், ஆனால் இவர்களை நம்ப முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த கலாத்தியா நாட்டில் இருந்த ஜனங்கள் தான் பவுல் அப்போஸ்தலனை ஒரு நாள் தெய்வமாக்க முற்பட்டார்கள். அடுத்த நாளே பவுலை கல்லெறிந்தார்கள். பல வகைகளிலே இக்காலத்திலே வாழுகிற நம்மை போலத்தான் அந்த கலாத்தியா நாட்டு மக்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த கலாத்திய நிருபம் நமக்கும் பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் பற்பல வகையான கொள்கைகளையும் தத்துவங்களையும் பின்பற்றுகிற மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். கலாத்தியர் நிருபத்திலே அடங்கியிருக்கிற செய்தியை பார்ப்போம் என்றால் கடுமையானதாக திட்டவட்டமான செய்தியாய் இருக்கிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனங்களையும் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனங்களையும் படிக்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தைப் போல சரியான குணநலன்களை கற்றுக் கொடுக்கும் கடிதமாக இல்லை. மாறாக இது கண்டிக்கும் ஒரு நிருபமாய் இருக்கிறது. கலாத்திய விசுவாசிகளின் அடிப்படை விசுவாசமே தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் பயந்து போய் இருந்தார்கள். எனவே இந்த நிருபத்திலே எந்த ஒரு பாராட்டு உரையை குறித்தும் நாம் பார்க்க முடியாது. அவர்களை புகழ்ந்தோ அவர்களுக்கு நன்றி கூறியோ எதையுமே நீங்கள் அங்கே வாசிக்க முடியாது. மட்டுமல்ல, மற்ற திருச்சபைகளுக்கு பவுல் எழுதும் பொழுது தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வது போல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எதையுமே அவர் எழுதவில்லை. கிறிஸ்துவிலே அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. பவுல் அப்போஸ்தலனோடு கூட யார் இருந்தார்கள் என்று யாருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. பவுலுடைய மற்ற கடிதங்களோடு கூட இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் இது வித்தியாசமான ஒரு நிருபமாய் இருக்கிறது என்பதை நீங்களே கண்டுகொள்ளலாம். இரண்டாவதாக, பவுல் அப்போஸ்தலனின் இருதய பாரம் மிக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இருக்கிறது. ஆழமான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையும் உறுதியான எண்ணங்களையும் அவர் உடையவராய் எழுதுகிறார். இது பவுல் அப்போஸ்தலனுடைய யுத்தம் செய்யும் ஒரு நிருபம் என்று சொல்லலாம். தவறான கொள்கைகளுக்கு எதிராக கண்டித்து எழுதுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களை குறித்து எழுதியிருக்கிற ஒருவர் ரோமர் நிருபமானது பவுல் அப்போஸ்தலனுடைய தலையிலிருந்தும்
கலாத்தியருக்கு அவர் எழுதிய நிருபமானது அவருடைய இருதயத்திலிருந்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவதாக, நியாயப்பிரமாணம்தான் மிக முக்கியம் என்று சட்டத்திட்டங்களை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் இந்த கலாத்தியர் நிருபத்தை அதிகம் படிக்கிறதில்லை. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிற ஒரு புத்தகமாயிருக்கிறது. மார்ட்டின் லூத்தருக்கு மிக விருப்பமான ஒரு நிருபம் இந்த கலாத்தியர் நிருபம். மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து எழுதும் பொழுது, இது என்னுடைய நிருபம், இதை நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். சீர்திருத்த திருச்சபைகள் உருவாகுவதற்கு முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த கலாத்தியர் நிருபமாகும். சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கையான கிருபையை தாக்கும் எந்த ஒரு கொள்கைக்கும் பதில் உரைப்பதற்கு இந்த கலாத்தியர் நிருபம் பயன்படுத்தப்படுகிறது. ஜான் வெஸ்லி எனும் பிரசித்தி பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரரை அசைத்தது இந்த கலாத்தியர் நிருபம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே சொந்த பூமியிலே வாழ்ந்த மக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தும்படியாக ஒரு ஊழியராக அவர் கடந்து சென்றார். ஆனால் அங்கே இருக்கும் பொழுதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே வாழும் தாய்மண்ணின் மக்களை மாற்றுவதற்காக நான் வந்தேன். யார் ஜான் வெஸ்லியை மாற்றப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அவர் லண்டன் மாநகருக்கு திரும்பச் சென்றார். அங்கேதான் அவர் பூரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஜான் வெஸ்லி பிரசங்கித்த காலங்களிலே தான் ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்திலே ஏற்பட்டது. ஜான் வெஸ்லி குறிப்பாக கலாத்தியர் நிறுவத்திலிருந்து தான் பிரசங்கித்தார். இதன் விளைவாக பெரும் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஜான் வெஸ்லியின் செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்தான் வில்பர் ஃபோர்ட்ஸ் என்பவர். இவரே குழந்தை தொழிலாளர்களை குறித்த கரிசனை கொண்டார். தொழில் புரட்சிக்கு இவர் ஒரு முக்கியமான மனிதர் என்பதை இன்றைக்கும் சரித்திர புத்தகங்கள் கூறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கலாத்தியர் நிருபம் ஒரு முதுகெலும்பை போல பின்னணியத்திலே இருந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே ஆவியானவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவாராக. இதை கேட்கும் உள்ளங்கள் ஒவ்வொன்றிலேயும் தேவன் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துவாராக. நான்காவதாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு முக்கியமான சத்தியத்திற்கு உறுதுணையாக அதை குறித்து தெளிவாக பேசும் ஒரு புத்தகமாக இந்த கலாத்தியர் நிருபம் இருக்கிறது. பாவியான ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே தொடர்ந்து அவன் வாழுகிறவனாயும் இருக்கிறான் என்ற சத்தியத்தை இந்த நிருபம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிருபைதான் வாழ்க்கைக்கும் வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி. அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் கிருபை மட்டுமே முக்கியம், அதோடு வேறு எதையும் சேர்த்தால்தான் ரட்சிப்பு என்பதல்ல. அதுபோல நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கும் கிருபை ஒன்றே பிரதானமானது. இந்த கலாத்தியர் நிருபத்திலே கிருபையினாலே ரட்சிப்பு என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கலாத்தியர்கள் எப்படி மீண்டுமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழே போக முடியும்? நியாயப்பிரமாணம் தண்டனையை கொடுக்கிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமானாக்க முடியாது. சடங்காச்சாரங்களோ நற்செயல்களோ செய்தால் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்வது கிருபையையே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் இலவசமாக கொடுத்த கிருபையினாலே அன்றி வேறு எந்த வகையிலேயும் தேவனிடத்திலே மனிதன் உறவை ஏற்படுத்த முடியாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. மேலும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் உண்டாகும் கனிகளை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிருபையின் அடியிலே ஆரம்பமானாலும் தொடர்ந்து மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கடந்து செல்கிறதில்லை. மட்டுமல்ல, மாம்சத்தின் கிரியைகளை நியாயப்பிரமாணத்தால் ஒழிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் மாம்ச கிரியைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாம்சத்தின் கிரியைகளைத்தான் நம்மை சுற்றி மிக வெளியரங்கமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருபையினாலே கிடைக்கிற கனிதான் ஆவியின் கனி. கலாத்தியர் நிருபத்தை 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் சுவிசேஷத்தின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4:31 வரை கிருபையே அடிப்படை கொள்கை என்பதை குறித்து வாக்குவாதம் செய்கிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையையும்
அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் வாழ வேண்டிய விதங்களை குறித்தும் கூறுகிறார். 6ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை முடிவுரையாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம் என்றால், வாழ்த்துதல் கூறி நேரடியாக சத்தியத்தை கூற ஆரம்பிக்கிறார். அரபு தேசத்திலே தான் பெற்ற அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது, தள்ளி போட வேண்டியது என்று அவர் கூறவில்லை. மோசே மூலமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அது மகிமை நிறைந்தது, பூரணமாக தேவனுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் தன்மையானது மனிதன் தேவனை அண்ட முடியாதபடி, நியாயப்பிரமாணத்தின் வழியாக தேவனை சென்று அடைய முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு மற்றும் ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழி மோசேயின் பிரமாணத்தின் வழியாக அல்ல. இந்த புதிய வழிதான் விசுவாசத்தின் வழி. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் தான் கருத்து. குறிப்பாக இங்கே விசுவாசத்தின் மேலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே உள்ள 3 நிருபங்களிலே ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீதிமான் என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணம் இல்லாமல் விசுவாசத்தினாலே மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டது. கலாத்தியர் நிருபத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்தாலும் நியாயப்பிரமாணம் தேவை என்று போதித்தவர்களுக்கு எதிராக சுத்த சுவிசேஷத்தை பவுல் உறுதிப்படுத்துகிறார். விசுவாசமும் வேண்டும், நியாயப்பிரமாணமும் வேண்டும் என்று சொல்வது யூத சமயத்தை முக்கியத்துவப்படுத்தும்படி யூதர்கள் செய்த காரியம். எனவே விசுவாசத்தோடு கூட வேறு எதுவும் இரட்சிப்பிற்கு தேவையில்லை, தேவனுடைய கிருபை மட்டுமே போதும் என்பதைத்தான் பவுல் தெளிவுபடுத்துகிறார். இந்த கலாத்திய பகுதியில் இருந்த யூத மக்கள் பவுல் ஒரு அப்போஸ்தலனா என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் எப்படி போதும் என்று கேட்டார்கள். எனவேதான் இந்த முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல பவுல் அப்போஸ்தலன் தான் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்பதை குறித்தும் தன்னுடைய அதிகாரத்தை குறித்தும் கூறிவிட்டு ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபைதான் முக்கியம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த நற்செயலை செய்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை. எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்திருந்தாலும் சரி, அது உங்களை ரட்சிக்காது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். இதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கிருபையினாலேயே, அவருடைய தியாக பலியை விசுவாசிப்பதின் மூலமாகவே தேவன் எனக்கு இரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை என்பதை உணர்ந்து நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கலாத்தியர் நிருபத்தை 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் சுவிசேஷத்தின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை கிருபையே அடிப்படை கொள்கை என்பதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது, 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் வாழ வேண்டிய விதங்களை குறித்தும் பார்க்கிறோம். மேலும் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை முடிவுரையாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அன்பர்களே, கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி.
கிருபைதான் வாழ்வதற்கும் வழி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மீகா 6:8.